என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி கொண்டு உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நல்ல நாளில் அதிர்ஷ்டத்தை நானாகவே உன்னை தேடி வந்து தரும்போது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உடனடியாக நமக்கு நடந்து விடுவதில்லை. அது நடக்கும் பொழுது அதை என்னவென்று தெரியாமல் நீ இருந்து விட்டாயானால் அது உன்னுடைய தவறல்லவா? இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்க வருகின்றது. உன்னை சுற்றி நான் வந்து நடத்துவது ஒவ்வொன்றும் இனி எந்த நாளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்தும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையாக மாற்றியும் பல நன்மைகள் நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாளாகத்தான் இன்று இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் உனக்கு இருக்க போகின்றது. என் பிள்ளையே, தேவையில்லாத மனக்குழப்பங்களோடு நீ தவித்ததும் எதையோவெல்லாம் எண்ணி நீ கலங்கியதும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளாலும் உனக்கு நிறைவானதொரு மனநிலையை கொடுக்க போகின்றது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்த போகின்றது. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ யோசித்து பெறும்பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் கைகளில் அத்தனை அழகான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் தங்கமே, என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்த எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுத்த நன்மைகளை சற்று சிந்தித்துப்பார். எல்லா பொழுதுமே நமக்கான பொழுதுதான். இந்த பொழுது விடியும் நேரம் இந்த வாழ்க்கையும் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும். நாம் எப்படி இந்த விடியலை எதிர்கொள்கிறோம், என்ன மனநிலையோடு எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து அது இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டுமா அல்லது உன்னை விட்டு செல்ல வேண்டுமா என்கின்ற முடிவை எடுக்கும். அதுதான் உன்னுடைய வெற்றி, அதுதான் உன்னுடைய மகிழ்ச்சி. இவை உன்னோடு தொடர்வதும் உன்னை விட்டு செல்வதும் இந்த பொழுதை நீ என்ன மனநிலையோடு எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு கிடைக்கும் அல்லவா? நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் கொண்டு ஒரு நாளை நீ எதிர்கொள்ளும் பொழுது எந்த விஷயங்களும் உன்னை விட்டு விலகாது. எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, நல்லது நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், இது மட்டும் கவனம் என்று இருக்காமல் தீயது நடந்தாலும் அதை எதிர்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற இந்த பக்குவம் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். உனக்குள் இருக்கின்ற இந்த நம்பிக்கை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொண்டால் அது போதும். இதுவரையிலும் உனக்காக நான் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ வேண்டியதை எல்லாம் நான் உனக்கு தெளிவாகத்தான் தந்திருக்கின்றேன். நீ எதன் மீது ஆசைப்படுகின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாற நான் முன்னின்று உனக்கு வெற்றியை தந்திருக்கின்றேன். எதையுமே சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை பயத்தை தான் முதலில் காண்பிக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு முதலில் வேதனைகளைத்தான் காண்பிக்கும். ஆனால்
முடிவில் உனக்கு சந்தோஷத்தையும் என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நிலையும் மாறட்டும். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயத்தை நடத்தட்டும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணரத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது நமக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் நடத்த வேண்டும் அல்லவா? நமக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதுவெல்லாம் உனக்கான அத்தனை அதிசயத்தையும் நடத்தட்டும். நீ இழந்ததிலிருந்து உன் வாழ்க்கையை நீயாகவே மீட்டெடுக்கப் போகின்றாய். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனதாக்குவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தரத்தான் போகின்றது. என் பிள்ளைக்கு பெரிதாகவெல்லாம் வாழ்க்கையில் ஆசைகள் இல்லை. அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற குழந்தையும் அல்ல. என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருந்து விடலாம் என்றுதான் என் குழந்தை நினைப்பாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இத்தனை இடர்களும் இத்தனை சோதனைகளும் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் எங்கோ ஓரிடத்தில் நீ இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். வேண்டும் என்றே உன்னுடைய நிலை கண்டு இந்த மனிதர்கள் பொறாமை கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ எங்கே முன்னேறி விடாயோ, எங்கே அடுத்த நிலைக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை அழைத்து சென்று விடுவாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் தான் இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமும் மாறித்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் நீ விழித்து கொள்ள தொடங்கிவிட்டாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பக்குவமாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் நீ கொண்டு வர தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காகவும் மனம் கலங்கி விடாதே. எதற்காகவும் நீ வருந்தி விடாதே. உன்னை சுற்றிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கென மாறும் பொழுது இந்த வாழ்க்கையும் அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற முடிவோடு தான் இருக்கின்றேன். அதனால் இன்றிலிருந்து அம்மா உனக்கு சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான சரியான தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடியான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, யார் நினைத்தும் இங்கு எதுவும் ஆகிவிடப் போவது இல்லை. அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் எண்ணி யாரும் இங்கு கலங்கப் போவதில்லை. உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கும். நல்ல மனநிலையோடு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொண்டால் போதும் என்பதனை மட்டும் முதலில் நீ முடிவெடுத்துக்கொள். என் குழந்தையே, சோதனைகளை தருகின்ற மனிதர்கள், வாழ்க்கையில் அறிவுரைகளை தருகின்ற மனிதர்கள் ஒருபோதும் வாழ்வதற்கான வழியை உனக்கு காண்பித்து கொடுக்கப் போவது கிடையாது. ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்றால் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்காகவா உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய்? இவர்களுக்காகவா உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய்? இனியும் இந்த தவறை செய்யாதே. இனியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ பதறிவிடாதே. எல்லா நிலையிலும்
என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை உணர்ந்து நிச்சயமாக உன்னால் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு பல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்தது உண்மை. ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரத்தான் போகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கண் முன்னால் காண்பிக்கத்தான் போகின்றது. அதனால் எதையும் எண்ணி கலங்காமல், எதையும் நினைத்து வருந்தாமல், நம்மை சூழ்ந்து வருகின்ற இடர்களும் இன்னல்களும் நம்மை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதுமே. இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நான் தெளிவாக எடுத்துச் சொல்வேன். இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதனை உன் அம்மா எப்பொழுதுமே உனக்காக உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருவேன். நீ எதையும் நினைத்து இனி வருந்தாமல் இந்த பொழுது சங்கடகர சதுர்த்தியின் பொழுது ஓம் கணபதையே நமக என்று சொல்லி கணபதியினுடைய ஆசிகளை பெற வேண்டிய பொழுது, அதனால் தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு. எந்த நொடியிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்திடுவாய். யாருக்காகவெல்லாமோ எதையெல்லாமோ நாம் இழந்தாயிற்று. இனிமேல் இங்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. இனிமேல் நாம் வருந்துவதற்கும் இங்கு எதுவும் இல்லை. உன்னோடு ஒவ்வொரு நொடியிலும் நான் வருகின்ற பொழுது உன்னை தேடி நான் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனிமேலும் உன்னை துன்பப்படுத்தாமல், இனிமேலும் உன்னை காயப்படுத்தாமல், எப்பொழுதும் உனக்கே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை தடுமாறி செல்லாது, வாழ்க்கையில் எப்பொழுதும் தடமாறி சென்று விடாது. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக தெய்வம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை உன்னை இப்படித்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் இது இப்படியே சென்று விடுமோ என்று எண்ணி கலங்காதே. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை தான் இனிமேல் நீ காணப்போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியைத்தான் நீ காணப்போகின்றாய். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் மனது நீ வேண்டியபடி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி வரும் பொழுது நான் உனக்கு தருவது எல்லாமுமே எப்பொழுதும் உனக்கான மன நிறைவை தரட்டும். உனக்கான மன மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏகப்பட்ட இடர்களை கடந்த உனக்கு இனி கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக எப்பொழுதுமே இருக்கட்டும். வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதும் அல்ல. எதையும் சட்டென்று நடத்தி விடுவதற்கு இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்தி விடும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்கு. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தாயின் அன்பு எந்நாளும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறென்ன தேவைப்பட போகின்றது இனி இந்த வாழ்க்கையில்?
நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.